Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கும்பகோணம் அருகே பெய்த கனமழையால் 500 ஏக்கர் சம்பா நாற்றுகள் மூழ்கிய நிலையில் வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக நத்தம், கருப்பூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட 500 ஏக்கர் சம்பா நாற்றுகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக கன்னி வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததாலும் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாலும் தண்ணீர் வடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க ஒரு 500 ஏக்கர் இருக்குங்க. 2 நாள் தான் மழை பெஞ்சிருக்குது. இந்த 2 நாள் மழையிலேயே இந்த தண்ணி அந்த பயிர்கள் எல்லாருமே மூழ்கி போச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு 18,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இன்னைக்கு நாங்களாம் நிர்கதியா நிக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னாக்க 2 நாள் மழையிலேயே வடிகால் இல்லை, ஆத்துல தண்ணி வந்தாக்க பாய்ச்சகால் இல்லை. இவ்வளவு போராட்டம் நாங்கள் இருக்கோம். 2000 வருஷமா ராஜராஜ இந்த நீர் மேலாண்மை இப்ப 20 வருஷமா வீணா போச்சுங்க. பாய்ச்சகாலும் இல்லை, வடிகாலும் இல்லை. கொஞ்சம் மழை வந்தாலும் பாதிக்கப்படுறோம், ஆத்துல தண்ணி வந்தாலும் தண்ணி வர மாட்டுது. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அரசாங்கம் தான் எங்களுக்கு பொறுப்பெடுத்து எங்களுக்கு நஷ்டங்களை வழங்கணுங்க. எங்கள் ஊரில் 500 ஏக்கர் மேலே விவசாயம் உண்டுங்க. இப்போ மழை பெஞ்சதில் தண்ணி ஃபுல்லாக பூந்துருச்சுங்க. வயல் எல்லாம் மொழி கிடக்கு, நட்டது எல்லாம் வீணாக போயிடுச்சு. இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வாய்க்கால் வந்து சுத்தமாக பாசனமும் கிடையாது, வடிகாலும் கிடையாது. வாய்க்காலில் கொஞ்சம் கூட தண்ணி வடியாமல் எல்லாம் மொழி போய் கிடக்கு. இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம்.